என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். பிப்ரவரி 13ஆம் நாள். இன்றைய தியானத்தின் தலைப்பு கீழ்ப்படிந்த சாராள். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ஆதியாகமம் 23வது அதிகாரம் முதல் 20 வசனங்கள். ஆபிரகாம் வந்து சாராளுக்காக புலம்பி அழுதான். ஆதியாகமம் 23:2. கீழ்ப்படிந்த சாராள். சாராள் 127 ஆண்டு காலம் வாழ்ந்து பின்பு இறந்து போனாள். ஆபிரகாம் புலம்பி அழுகிறார். மரணத்தின் போது சிலர் புலம்பி அழலாம், சிலர் மௌனமாய் அழலாம். சிலர் இது இயற்கைதானே, நானும் ஒரு நாள் மரிப்பேனே, அழுத ஆகப்போவது என்ன என்று அறிவுபூர்வமாய் உணர்ச்சிகளை அடக்கிக் கொள்வதும் உண்டு. இறந்த பின் அழுவதும் அழாதிருப்பதும் அவரவர் தனிப்பட்ட காரியம், தனிப்பட்ட உணர்ச்சி நிலைகளை பொறுத்தது. ஆனால் அந்த வேதனை உணர்ச்சிகளை அழுது வெளிப்படுத்தி விடுவது நல்லது என்பது உளவியலாளர் கருத்து. அல்லது பிறரிடம் சொல்லி மனதை ஆற்றிக்கொள்ள வேண்டும். அந்த நேரத்தில் அழுது ஆர்ப்பாட்டம் செய்வதும் தவறு, மனதை இறுக்கி கல்லாக்கி கொள்வதும் தேவையற்றது. பேதுரு சாராளை குறித்து சொல்லும்போது ஆபிரகாமை ஆண்டவன், ஆளுகிறவன், தலைவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள். ஆரானிலிருந்து கானான் நோக்கி ஆபிரகாம் பயணிக்கும் போதும் முன்பின் அறியாத 3 புருஷருக்காக அப்பம் சுட்ட போதும் தன் கணவனின் உயிரை காப்பாற்றுவதற்காக அவனை சகோதரன் என்று சொன்னபோதும் கீழ்ப்படிந்தாளே. இது தவிர ஆபிரகாம் சாராளுக்கு கீழ்ப்படிந்த தருணமும் உண்டு. ஒரு நெடிய இல்வாழ்க்கை பயணத்தில் ஏற்ற துணையாய் வந்தவளை இழந்தபோது ஆபிரகாம் அவள் தனக்கு தோள் கொடுத்த சந்தர்ப்பங்களை நினைத்து அழுதிருக்கலாம். அடுத்து ஆபிரகாம் எப்போதும் பிறர் பொருளை இச்சியாதவன் என்பது இங்கு மெய்ப்பிக்கப்படுகிறது. லோத்தை மீட்பதற்காக போரிட்டு வென்றபோது சோதோமின் மன்னன் போரில் வென்ற பொருட்களை எடுத்துக்கொள்ள சொன்னான். ஆபிரகாம் மிக மிக கண்ணியமாக, உமக்கு உண்டானவற்றில் யாதொன்றையும் எடுத்துக்கொள்ளேன் என்று உதறிவிட்டான். இப்போதும் எப்ரோனின் நிலத்திலுள்ள மக்பேலா எண்ணப்பட்ட குகையை தனக்கு சொந்தமான கல்லறை பூமியாக கிரயத்துக்கு கொடுக்கும்படி கேட்கிறான். எப்ரோனும் அத்தேசத்தாரும் ஆபிரகாம் ஒரு மகா பிரபு என்றும் அந்நிலத்தின் பெருமானமான 400 சேக்கல் வெள்ளி பெரிய காரியமல்ல என்றும் வாதிட்டு அதை வாங்க இருமுறை மறுக்கின்றனர். அந்த மகா பிரபான ஆபிரகாம் கண்ணியமாய் 400 சேக்கல் வெள்ளியை நிறுத்து கொடுத்து அந்த நிலத்தை தனக்கு சொந்த கல்லறை பூமியாக உறுதிப்படுத்தி கொள்கிறான். ஆபிரகாம் சாராளிடத்தில் கொண்டிருந்த அன்பும் பொருளாசையற்ற நாணயமும், அதாவது நேர்மையும் இந்த நிகழ்வில் வெளிப்படுகிறது. ஆபிரகாமிடமிருந்து விசுவாசத்தையும் கீழ்ப்படிதலையும் கற்றுக்கொள்ள வேண்டிய நாம் இந்த நற்பண்புகளையும் கற்றுக்கொள்வோம். 10 கட்டளை கொடுக்கப்படுவதற்கு முன்னரே பிறர் பொருளை இச்சியாதிருந்த ஆபிரகாம் மகா பிரபுதான். 10 கட்டளை கொடுக்கப்படுவதற்கு முன்னரே பிறர் பொருளை இச்சியாதிருந்த ஆபிரகாம் மகா பிரபுதான். ஜெபம். தேவனே, என் வாழ்க்கை துணையிடம் எத்தனை குறைகள் இருந்தாலும் நேசிக்க உதவி செய்யும். ஆமேன்.
ஆ